வணக்கம் எல்லோருக்கும் இனிய மேரி கிறிஸ்மஸ். நான் இன்றைக்கு எங்களுடைய அண்ணா வீட்டை போகிறதுக்காக பிரியாணி செய்து எடுத்துகிட்டு போனேன்னா அந்த பிரியாணியை நான் ஷோர்ட்டாக எடுத்துருக்கிறேன். என்னால் கூடிய பாகம் அப்படி குயிக்காக எடுக்க முடியுமோ எல்லாத்துக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நிறைய பிரியாணி நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த பிரியாணி இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷல் என்று நான் நினைக்கிறேன். என்ற நிறைய பேருக்காக நான் செய்து கொண்டு போனால் அதுவும் வருஷ இறுதியில் கிறிஸ்மஸுக்காக நான் செய்திருக்கிறேன். நல்ல ஒரு உரைப்பான பிரியாணியாக செய்து கொண்டு போயிருக்கிறேன். அந்த பிரியாணியை தான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கப்பால் 10 கப் அரிசி, இதில் 10 கப் அரிசி எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 5 கிலோ அரிசி. 5 கிலோ அரிசியை நல்லா கழுவிட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் ஊற வைக்கணும். அது ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் நான் எல்லாம் வதக்கி முடிய சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணினா பிறகு தண்ணியை ஊற்றிட்டு கரெக்டாக பிரியாணிக்குள்ளே போட்டு ரைட்டை போட போதும். ரெடி. பிரியாணிக்கு சட்டியை கழுவியாச்சு. இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய ரெடியாகலாம். ஓகே, பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 200 மில்லிலிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் கிட்டத்தட்டவா விட்டுருக்குறேன். கொஞ்சம் கருவேப்பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, என்னோட ஸ்டைலில் கடலைப்பருப்பு. எனக்கு அது இடையில் கடி போடுறது பிடிக்கும். கொஞ்சம் பே லீஃப், ஒரு 10 பே லீஃப், வெங்காயம், ஒரு 15 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுருக்குறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இதுக்குள்ள உப்பு சேர்க்கலாம். உப்பு நான் அளவாக போடுவேன். இப்படி போட்டுட்டு பிறகு காணாட்டிக்கு மிச்சம் போடுவேன். கொஞ்சம் நிறையவே உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு போட்டிருக்கிறேன். 3 மேசக்கரண்டி மஞ்சள் தூள். 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சம் நல்ல உரைப்பான பிரியாணியாக அவங்களுக்கு வேணுமா, அதனால் 10 மேசக்கரண்டி. இது எங்களோட நாட்டு கறித்தூள். ஏன்னு சொன்னால் தனி மிளகாய் தூளில் நாங்கள் இதில் எல்லாமே சேர்த்து அரைக்கிறோம். இப்போ கரம் மசாலாவுக்கு செய்கிற மாதிரி. அதனால தான் நான் இதுக்கு எங்களோட நாட்டு கறித்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதோட சேர்த்து ஒரு 5 மேசக்கரண்டி கரம் மசாலா. ஓகே, நான் இப்போ வறுத்த கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கோழியை சேர்க்குறேன். இது 5 கிலோ கோழி எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இருக்கா, இல்லை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். அரைவாசியாக போடுறேன். 4 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் ஒரு அரைவாசியை கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கொள்ளுவோம். அப்போ தான் இந்த கோழியில் நல்ல வாசம் வரும். இதுதான் புதினா கொத்தமல்லி கட்டு. இந்த மாதிரி நான் 2 கட்டு எடுத்திருக்கிறேன்.
இதே மாதிரி 4 கட்டு புதினா எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் அரைவாசியை போட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ள தக்காளி டின் வந்து இந்த மாதிரி தக்காளி டின் வந்து 5 டின் எடுத்துருக்கிறேன். அந்த 5 டின்னையும் இதுக்குள்ள ஊற்றுறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கோழி வதங்க போட்ட நேரம் வந்து 100 ml நெய். இந்த இடத்துல இஞ்சி உள்ளி அரைச்சி போடணும். நான் 10 மேசக்கரண்டி இஞ்சி உள்ளி அரைச்சி போட்டிருக்கேன். இது வந்து வீடியோவில் கிளிக் பண்ண மறந்துட்டேன், மன்னிக்கவும். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இஞ்சி உள்ளி போடணும். அதுக்கு பிறகு தயிர் எடுத்திருக்கிறேன். இல்லை க்ரீக் ஜோக்கெட் எடுத்திருக்கிறேன். 1.5 கிலோ தயிர் வந்து ஒன்றரை கிலோ தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மூடி வைக்க போகுது. 10 நிமிஷம் மூடி வச்சா இந்த கோழி எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். கோழி வந்து நல்லாயும் அவியக்கூடாது. நல்லா அவிஞ்சுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து பிறகு அள்ளி எடுக்க எல்லாம் பிஞ்சு குழஞ்சி போயிடும். இப்போ முதல்ல 5 நிமிஷம் இந்த ஹீட்டில் நல்லா அவிஞ்சிடும். முடிய போட்டு 5 நிமிஷம். இப்போ பிரியாணியை திறந்து பார்க்கலாம், கோழி எப்படி இருக்குதுன்னு. வா, நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதில் உப்பு உரைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மிச்ச பொருட்களை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த எண்ணெய் புறந்து மேலே வந்துட்டுது. ஓகே, கோழி அவிச்சிட்டுது. இந்த சூட்டில் இந்த கோழி அவியாமல் இருக்காது. டேஸ்ட் பார்க்குறோம், உப்பு புளி தூள் எல்லாம் அப்படி இருக்குதுண்டு. உப்பு காணாது. உப்பு நல்லாவே போடணும். இப்போ இதுக்குள்ள நான் வந்து அதாவது தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளோ, இல்லைன்னு சொன்னால் நார்மலாகவே இதுக்கு ரைஸை போடலாம். எனக்கு அந்த தேங்காய் பால் இந்த ஃப்ளேவர் விருப்பம். மற்றது நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்கிற பிரியாணி பிடிச்சு கொண்டிருக்குது. அதனாலேயே நான் இதை சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நார்மலாக 10 கப் அரிசிக்கு வந்து எந்த கப்பாலே அரிசி போடுறீங்களோ அதே கப்பாலேயே 1.5 கப் தண்ணி விடணும். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 5 கப் தண்ணின்ற அளவு நிற்கிது. அதனால நான் இப்போ 10 கப் தண்ணி விட்டால் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கப் தண்ணி. இப்போ வந்து இதுக்கு மூடியை போட்டு கொதிக்க விடுவோம். 10 கப் தண்ணி விட்டுருக்கு, நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டுது. வா, சூப்பராக கொதிச்சுட்டுது. நல்ல வாசமாயும் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்க உப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. உப்பு பார்த்துட்டு அரிசி போட போகிறேன். அதுக்கு முதல்
அரிசி போடுறதுக்கு முதல் கடைசியாக வச்சுருந்த கொத்தமல்லி புதினா அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இந்த கொத்தமல்லி புதினா தான் இந்த பிரியாணிக்கு இந்த வாசமும் சுவையும் டேஸ்ட்டும் கொடுக்குறது. அதுக்கு பிறகு ஒரு 30 பச்சை மிளகாய் நடுவால் கீறிட்டு அதே மதுக்குள்ள போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு 4 மேசைக்கரண்டி ஆப்பிள் வினிகர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குது. நாக்கு வீணாகிற வரையும் இருக்குது. கொழு வந்து இருக்குது. ஒருக்கா மூடி வைக்கலாம். நல்லா கொழுண்டு விரட்டும் சூடு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டது. இனி அரிசியை போடலாம். இதுக்கு முறுக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்க்கலாம். உப்பு இம்பார்ட்டன்ட். கரெக்டாக உப்பு போடாட்டிக்கு நல்லாவே இருக்காது. உப்பு கூடினாலும் நல்லா இருக்காது, குறைஞ்சாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் உப்பு போடலாம். அரிசிக்கு தேவை உப்பு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி தண்ணியை வடித்து வச்சிருக்கிறேன். அரிசியை வந்து இப்போ இதுக்குள்ள சேர்க்கிறேன். அப்படியே பொதுக்கண்டு போட்டால் முகத்தில் பறந்துடும். அதனால இப்படி இருக்கா போட்டுட்டு பிறகு சரிச்சு விடலாம். ஊறின அரிசி குயிக்காக அவிஞ்சிடும். கரெக்டாக 2 நிமிஷம் நெருப்பை எரிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ ஒன்றுமே போட போகிறதில்லை. எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் தேவை காணும். லைட்டாக கொஞ்சோண்டு நெய் மேலே. அதுக்கு பிறகு ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சால் சரி. 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோழி. ஒருக்கா நல்லா புடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்கல. நல்லா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அவருக்கு அடி கொடுத்து நல்லா கிளறி விடணும். எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கிறோன்னு பார்க்குறேன். எங்கேயுமே பிடிக்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஒருக்கா மூடியை போட்டு 1 நிமிஷம் கையில் இருக்கணும். 2 நிமிஷம் நல்லா குறைச்சி விடணும். இப்போ டைம் பார்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு பிறகு ஒருக்கா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைச்சி விடலாம். லைட்டாக நல்லா குறைச்சிட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் விட்டுனேன்டா இந்த பிரியாணி ரெடி. 10 நிமிஷம். மூடியை போட்டு மூடிட்டு 10 நிமிஷம். ஓகே, அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டது. கடைசியாய் குசினி எல்லாம் மடிவாக துடைச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு பிரியாணியை தூக்கி கொண்டு அண்ணாவிட்ட போகிறேன். ஓகே, பிரியாணி அவியட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணியை தூக்கி கொண்டு போக போகிறோம்.
UK. Thank you. Happy Christmas. Party. I mean, if the intro is gripping, then நான் பிரியாணி செய்து முடிச்சு கடைசியாக எல்லோரும் சாப்பிடைக்குள்ள காட்டு விட மாட்டேன் இருந்துச்சுன்னா நான் காட்டையெல்லாம் போயிட்டு என்னென்று சொன்னால் நான் கொண்டு போய் வச்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ இப்போ சட்டியை மட்டும்தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். சட்டிக்குள்ள கொஞ்சம் பிரியாணி இருக்குது. ஓகே, ஸ்பைசியாக நைஸாக சூட்டாக பிரியாணி. எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ்.